ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். சரி, முருங்கைக்கீரை பறிக்க வந்திருக்கேன். எப்படி பறிக்கலாம்? கீழே இருக்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம வீட்லேயே வச்சது தான். நம்ம இதை பறித்து இப்படி கீழே இருக்கிறதெல்லாம் பறிப்போம். வரமாட்டேங்குது. ஓகே, முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு. இரும்பு சத்து நிறையா இருக்குது இதில். பாருங்க, நமக்கு தேவையான அளவு பறிச்சிக்கலாம். எங்கேயுமே இந்த முள் இல்லாத இடமே கிடையாது. இந்த முள் வந்து கருவு மரம் தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தேவையான அளவு நம்ம முருங்கைக்கீரை பறிச்சுப்போம். போதுமா? போதும். நம்ம வீட்டில் எத்தனை முருங்கை மரம் இருக்குது? 1 2 3. இந்த லைனில் 3 முருங்கை மரம் இருக்குது. அந்த சைடில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் பறிச்சுட்டு காய் இருக்கா, மேலே இருக்குது காய். இதுலேருந்து பறித்து அங்கே காய் ஊனி விட்டது எல்லாமே அங்கே வளர்ந்து போய் நிற்கும் மரமாக. சரி வாங்க, நம்ம இது போதும் போயிட்டு முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை கூட்டு. இதான் நம்ம ஸ்ட்ரீட், நம்ம வீடு. ஃப்ரெஷ்ஷாக அஞ்சு நம்ம ஏதாச்சும் ரெடி பண்ணலாமே. ஃபஸ்ட்டு இதை ஆஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரை நம்ம ஆயிரத்துக்கு முன்னாடி நம்ம பருப்பு வேக வைக்கணும். பருப்பு வேக வைக்க பாத்திரம் எடுக்கணும். இந்த குக்கரோட மூடி இதோடைய லப்பர் எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், வெறும் பருப்பு மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன். போதும். நம்ம இதை மட்டும் இதில் வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வரையிரு. இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். நம்ம வந்து கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணணும் அல்லவா. தக்காளி இப்போ பார்த்தீங்கன்னா துவரப்பருப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து
3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த கீரையை நம்ம ஆஞ்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வருவோம். அது வரைக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த முருங்கைக்கீரையை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இவ்வளோக்கும் வந்துருச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இதை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம பாதி போட்டுட்டு மீதி வந்து நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு தான் இருக்குல்ல, நம்ம நெக்ஸ்ட்டு டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் அது நிறையா பறிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம அடிக்கடி அங்கே போய் பறிக்க முடியாது, தேவைப்படும் போது தான் நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ இந்த டைம் அதிகமாக பறிச்சுட்டு வந்ததுனால நான் மீதி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பருப்பும் அது கூடயே நான் போட்டு வந்தேன் பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு நான் இப்போ மசித்து, நம்ம வந்து முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியாக வைக்கும்போது தான் டேஸ்ட் வரும். நம்ம சாப்பிட்றதுக்கும் தண்ணியாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா நான் இப்போது ரீசெண்டாக வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. சாதா கடையில் இருக்கிற மண் சட்டி ஒரு 50 ரூபா 60 ரூபாயில் வாங்கும்போது அது எனக்கு பழக தெரியல. அதனால் இந்த மாதிரி மண் சட்டி நான் இந்த டைம் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மண் சட்டியில் நான் வந்து கீரை சாம்பார் வைக்கிறேன். நல்லா இருந்துச்சு மண் சட்டி. நிறைய ஷாப்பில் வந்து நம்ம மோஸ்ட்லி இப்போல்லாம் சில்வர் பாத்திரம், அலுமினியம் பாத்திரம் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மண் பாத்திரத்தை யூஸ் பண்ண நம்ம பழகிக்கணும் மோஸ்ட்லி. ஏன்னா அந்த காலத்தில் அதில் சமைச்சு சாப்பிட்டதுனால தான் அவங்களாம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, வயசானவங்களாம். நம்மளாம் எதுவுமே மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட கற்றுக்கணும். இப்போல்லாம் சில்வர் எஸ்எஸ் குக்கர், எஸ்எஸ் பாத்திரம், ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. மண் பாத்திரத்தை நம்ம மறக்கக்கூடாது எப்பயுமே. கீரையை ஃபுல்லாக இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே நான் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா அந்த மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி குப்பையாக்கி வச்சிருந்த இடத்த க்ளீன் பண்ணணும் அல்லவா? அதனால் ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கிட்டு அதை க்ளீன் பண்ணி நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்காக இப்போது சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டே லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. குக் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, வீட்டு ஒர்க், குக்கிங் ஒர்க். ஸோ என்னோடய டே இன் லைஃப் வந்து இனிமேல் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் வீடியோ எடுக்க ஆர்வம் வரும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வீட்டோடைய ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் எல்லாமே பூச்செடி, மரம் இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். நல்லாயிருக்கும் இயற்கையாக, ஒரு வில்லேஜில் இயற்கையான லைஃப். ஸோ நம்ம அந்த இடத்த இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற அந்த கறியை போய் பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து குறைபாடு அந்த மாதிரி உள்ளவங்க எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரைனாலே சத்து தான். அது பூலேயும் சத்து இருக்குது, முருங்கைக்காயிலையும் சத்து இருக்குது. இது நான் கடையிலலாம் வாங்கலை, நம்ம வீட்லேயே 4-5 மரம் இருக்குது. அதில் நம்ம பறிச்சுட்டு வந்தது தான். தண்ணிலாம் ஊற்றலை, அதுவா மழை தண்ணியில் வளர்ந்ததுங்க அதுவா. இது நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்துங்க தென்னை மரம். ஸோ இப்போல்லாம் மரம் ஆகிடுச்சு. நம்ம வீட்டோட முன்னாடி பின்னாடி பார்த்துட்டிங்க, ஹால் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு நாள் உங்களுக்கு ஹோம் டூர் காட்டுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்பவும் சுண்ட விடக்கூடாது. சுண்டிடுச்சுன்னா அப்புறம் தடுப்பாக போயிடும். அந்த பக்குவம் வந்ததும் நம்ம கீரையை எவ்வளோக்கு நம்ம வச்சிருக்கிற கீரை எல்லாத்தையும் போட்டுட்டா குழம்பு ஸ்பாயில் ஆகிடும்.
பெருஞ்சீரகமும் பூண்டையும் நல்லா இதெல்லாம் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அது அந்த ஆயிலில் நம்ம போட்டு நல்லா பொரிய விட்டு அதை எடுத்து நம்ம கீரையில் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். என்னோடய தாளிப்பு இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். பெருஞ்சீரகம் பூண்டு ஸோ நல்லெண்ணெயில் நான் இதை நல்லா வறுத்து எடுத்து இதை அப்படியே நம்ம கீரையில் ஆட் பண்ண போகிறோம். கீரையில் நம்ம ஆட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து சாப்பிட வேண்டியதுதான். வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. முருங்கைக்கீரை சாம்பாரை பொறுத்து இவ்வளோ தான் இதோடைய எஃபெக்ட் நான் போட்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச எஃபெக்ட். நான் ரொம்பலாம் சமைக்க மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச குக்கிங் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த கீரையில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடைய ஸ்மெல்லாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பெருஞ்சீரகத்தையும் பூண்டையும் நல்லா நசுக்கி நல்லெண்ணெயில் பொரித்து நம்ம அந்த சாம்பாரில் ஊற்றும்போது அந்த ஸ்மெல்லு அவ்வளோ மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ நம்ம கீரையோடைய பதத்தை பாருங்கள். ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. ஸோ மீடியம் ஸ்டேஜில் நான் வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை வந்து கருப்பாகவும் போக விடக்கூடாது. ரொம்ப கொதிக்க வச்சு அது அப்படியே கருத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. பச்சையாகவே லைட்டாக நம்ம ஒரு 2-3 கொதியில் பச்சை கலராகவே இருக்கிற மாதிரி நம்ம பக்குவமாக பார்த்து செஞ்சுக்கணும். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. ஒரு பக்கம் நம்ம வடித்து வச்ச சுட சுட சாதம் ரெடி. இப்போது சாதம் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு அந்த பிளேட்டில் நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். மதியம் லஞ்சும் சாப்பிட போகிறோம். ஸோ வீக்லி 1 டைம் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நல்லது தான். நான் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன் தான் சொல்லுவாங்களே, பக்கத்துலேயே எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தூரத்தில் போய் பறக்க தானே ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி பக்கத்துலேயே வீட்லேயே இருக்குது. ஆனால் அதை பறித்து நமக்கு வைக்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம். ஸோ இன்றைக்கி என்னால் முடிஞ்சுது. எப்படியாவது இதை பறித்து சாம்பார் வச்சிடணும் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சது. உங்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி வீக்லி 1 டைம் சாப்பிடுங்க. பிரச்சனை இல்லை. வீட்டிலே மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வீட்டில் எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் இல்லாமல் இருக்காது. ஸோ அது சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சர். ஸோ அந்த பாதி முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை பொரியல் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலான்ட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.